என் பேர் முகமது அரேப் பின் அலியா. நான் ஈப்போவில் இருக்கிறேன். ஈப்போ பெராக், மலேசியா. எனக்கு 2 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை ஃபஸ்லினா, இரண்டாவது பிள்ளை ஃபவுசியா. மூத்த பிள்ளை பிஹெச்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது பிள்ளை என்னோட பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. மனைவி பேர் நபிசா. மருமகன் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் ரீசன் ஜெயில் அதிகாரி இருக்கிறாரு. இதுதான் என்னோட ஃபேமிலி. என்னோட தொழில் அரே ஃப்ரோசன் ஃபுட், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், மாதிரி மீன் ஐட்டம், இறைச்சி வகைகள் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு கடையாக இருந்து, அப்புறம் 2 கடையாக இருந்து, இப்போ 3 கடை வச்சு டோர் டு டோர் டெலிவரி பண்ணுறோம். வாக்கின் இருக்குது. இது என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு. அது சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக நான் பேராக் இந்தியன் முஸ்லிம் சங்கம் பிரீம் தலைவராக இருக்கிறேன். ஈப்போ நகரத்தில் சங்கம் 2008 உருவாக்கப்பட்டது. இந்த ஆரம்ப காலத்தில் அந்த சங்கத்தை நம்ம உருவாக்குனது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆளுமில்ல அது அந்த பெரிய ஒரு சங்கமாக இருக்குது. இப்போ மலேசியாவிலேயே எடுத்துக்கிட்டாக்கா பேராக் இந்தியன் முஸ்லிம் சங்கம் பிரீம்னா எல்லாத்துக்கும் பெரிய அறிமுகம். 2008 நம்ம இந்த சங்கம் உருவாக்குனது கையோட நிறையா அந்த சோஷியல் வேலைங்க ஆரம்பித்தோம் செய்கிறதுக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் புதுசாக திறந்த சங்கம்னால அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பணம் பத்தாத குறையா இருந்துச்சு. தொழிலதிபர் நிறையா கை கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தோம். சேவைன்னு என்னன்னு சொன்னாக்கா, கல்வி படிக்கிறதுக்கு படிக்க போகிறதுக்கு இந்த பண வசதி இல்லாதனால அது மூலியமாக நம்ம அவங்களுக்கு பிள்ளைக்கு உதவி செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் 2009 இல்லங்கள் தோறும் இஸ்லாம் அழைப்பு பண்ணி வீட்டுக்கு வீடு போய் அது மார்க்கத்தை பற்றி பரப்புவோம். அந்த வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் அறிமுகம், அதில் தொழில் சம்மந்தப்பட்டதில் அறிமுகம், அது மாதிரி பல மாதிரி இது நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அறிமுகம். இன்றைக்கு வரைக்கும் 246வது வாரம் நம்ம நடைபெற்று இருக்குது. அதுமில்ல இதெல்லாம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அந்நியர் தினம் செய்வோம். சிறந்த அந்நியர் தேர்வு பண்ணி நம்ம சங்கத்து மூலியமா அவங்களுக்கு உமராக்கு அனுப்பியிருக்கிறோம். நம்ம முஸ்லிம்ஸ் மட்டும் இல்லை, இந்தியருங்க இருக்கிறாங்க, சீனருங்க இருக்கிறாங்க, மலாய்க்காரங்க இருக்கிறாங்க, சீக்கர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் கலந்து எடுப்போம். கலந்து எடுத்து அவங்கள கௌரவிப்போம். கௌரவிக்கும் போது அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கும். மற்றும் என்னன்னு சொன்னாக்கா, நாட்டுக்கு சேவை செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு அறிமுகம். பல துறையில் இருப்பாங்க, அவார்ட்ஸ் பண்ணுவோம். அவங்களும் அதுக்கு ஒரு பிரியமான திருப்தி ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. அதோட கோவிட் வந்ததுனால நிறையா குடும்பங்களில் வறுமையில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள், அதாவது சமையலுக்குள்ள ஜாமான்கள் ஏறக்குறைய ஒரு 6500லேருந்து 7000 குடும்பத்துக்கு இன்றைய வரைக்கும் நான் கொடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய சேவைகள்லாம் மாநில அரசர், பேரரசர் சங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. 2004 ஒரு மாலிஜர் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. 2024 நம்ம சங்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க, அவார்ட் கொடுத்தாங்க. இந்த பேராக் மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு அறிமுகம்னு சொன்னாக்கா, பேரரசர் கூப்பிட்டு ஒரு அங்கீகாரம், அவங்க அரண்மனையில் கூப்பிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அது பெறதுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி அது. இதெல்லாம் நம்ம யாரும் எதுவும் எதிர்பார்க்காம மக்களுக்கு வரைக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தினா, நம்மளுக்கு பேராக் இந்திய முஸ்லிம் ஏற்பாடுல ஒரு சொந்த கட்டடம் 2 பில்டிங் வாங்கி இப்போ ரெனோவேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்குது. விரைவில் அதுவும் நம்ம அங்கேருந்து எல்லாம் ஆப்ரேட் பண்ற மாதிரி வரும். கீழே ஆஃபீஸு, மேலே ஒரு மினி மண்டபம், ஏறக்குறைய ஒரு 300 பேர் உட்கார்ந்து பேச்சு நடத்தக்கூடிய ஒரு மண்டபம். சங்கத்துக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சங்கத்துக்கும் சொந்த வாகனம் இருக்குது. அது சங்கத்து மூலியமா அந்த வாகனம் வச்சு நம்ம சில இடத்துங்களுக்கு போகும்போது அந்த வாகனம் மூலியமா போய்க்கிறோம். அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு சொன்னாக்கா, இது மக்களுக்கு கொடுக்க உற்சாகமும் ஆர்வமும் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். சங்க தமிழ் நம்மளை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரியப்படுத்திக்கிறோம். எங்களுக்கு அவார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் உற்சாகமாகவும், இன்னும் மக்களுக்கு நிறையா சேவை செய்யணும்னு எங்களோட ஆவலாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் மீண்டும் இன்னொரு வாட்டி தங்க தமிழுக்கு நான் நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன்.